மொழிகள் 13ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் முதல் 25ஆம் வசனம் வரை. ராகம் ஞானதீபம். போதனையை மதிப்பவரே பயனடைவார், அறிவுரையை புறக்கணிப்போர் அழிவடைவார். போதனையை மதிப்பவரே பயனடைவார், அறிவுரையை புறக்கணிப்போர் அழிவடைவார். ஞானமுள்ளோர் நல்லுரைகள் வாழ்வழிக்கும் ஊற்று, அது மரணம் அதை ஏற்படுத்தும், கண்ணிகளை அறுத்திடும். நல்லறிவு உள்ளவரை மக்கள் போற்றுவார், வஞ்சகரின் வழிமுறைகள் கேடு நிறைந்தவை. ஞானமுள்ளோர் நல்லுரைகள் வாழ்வழிக்கும் ஊற்று, அது மரணம் அதை ஏற்படுத்தும், கண்ணிகளை அறுத்திடும். நல்லறிவு உள்ளவரை மக்கள் போற்றுவார், வஞ்சகரின் வழிமுறைகள் கேடு நிறைந்தவை. போதனையை மதிப்பவரே பயனடைவார், அறிவுரையை புறக்கணிப்போர் அழிவடைவார். ஞானமதை கூறிடுவார் அறிவுடைய பெரியோர், மூடர்களின் மடமை அவர் பேசுகையில் வெளிப்படும். நல்லெண்ண தூதர்களால் போர்கள் ஓய்ந்திடும், கேடுகட்ட தூதர்களால் தொல்லை சூழ்ந்திடும். ஞானமதை கூறிடுவார் அறிவுடைய பெரியோர், மூடர்களின் மடமை அவர் பேசுகையில் வெளிப்படும். நல்லெண்ண தூதர்களால் போர்கள் ஓய்ந்திடும், கேடுகட்ட தூதர்களால் தொல்லை சூழ்ந்திடும். போதனையை மதிப்பவரே பயனடைவார், அறிவுரையை புறக்கணிப்போர் அழிவடைவார். தீச்செயல்கள் வறுமையுடன் நிந்தைகளை கொணர்ந்திடும், கண்டிப்பதை ஏற்பவரை புகழ்ச்சி வந்து சேர்ந்திடும். நினைப்பதெல்லாம் நடந்துவிட்டால் உள்ளம் நிறைந்திடும், தீயவரின் மனம் இதனால் தீனறி நடக்கும். தீச்செயல்கள் வறுமையுடன் நிந்தைகளை கொணர்ந்திடும், கண்டிப்பதை ஏற்பவரை புகழ்ச்சி வந்து சேர்ந்திடும். நினைப்பதெல்லாம் நடந்துவிட்டால் உள்ளம் நிறைந்திடும், தீயவரின் மனம் இதனால் தீனறி நடக்கும். போதனையை மதிப்பவரே பயனடைவார், அறிவுரையை புறக்கணிப்போர் அழிவடைவார். ஞானியரோடு உறவு கொள்வோர் பகுத்தறிவை பெறுகிறார், மூடருடன் தொடர்பு கொள்வோர் கண்டிப்பதை வெறுக்கிறார். கடவுளுக்கு அஞ்சுவோர்க்கு நற்பயன் கிடைக்கும், தீமை செய்யும் தீயவரை தீங்கு தொடர்ந்திடும். ஞானியரோடு உறவு கொள்வோர் பகுத்தறிவை பெறுகிறார், மூடருடன் தொடர்பு கொள்வோர் கண்டிப்பதை வெறுக்கிறார். கடவுளுக்கு அஞ்சுவோர்க்கு நற்பயன் கிடைக்கும், தீமை செய்யும் தீயவரை தீங்கு தொடர்ந்திடும். போதனையை மதிப்பவரே பயனடைவார், அறிவுரையை புறக்கணிப்போர் அழிவடைவார். நல்லவரின் செல்வம் அவர் வழிமரபை சேர்ந்திடும், தீயவரோ சொத்துக்களை நல்லவர்க்காய் சேர்க்கிறார். தரிசு நிலம் ஏழையர்க்கு உணவளித்திடும், நியாயமற்ற நாட்டில் அதை பறித்து கொள்வார்கள். நல்லவரின் செல்வம் அவர் வழிமரபை சேர்ந்திடும், தீயவரோ சொத்துக்களை நல்லவர்க்காய் சேர்க்கிறார். தரிசு நிலம் ஏழைக்கு உணவளித்திடும், நியாயமற்ற நாட்டில் அதை பறித்து கொள்வார்கள். போதனையை மதிப்பவரே பயனடைவார், அறிவுரையை புறக்கணிப்போர் அழிவடைவார்.
பிரம்பை கையில் எடுக்காத தந்தை மகனை பகைக்கிறார். அன்பு கொள்வோர் கண்டிப்பதை உரிமையாக கொள்ளுவார். இரையச்சம் உள்ளவர்கள் உண்டு மகிழுவார். தீயவரோ பட்டினியால் நொந்து வருந்துவார். பிரம்பை கையில் எடுக்காத தந்தை மகனை பகைக்கிறார். அன்பு கொள்வோர் கண்டிப்பதை உரிமையாக கொள்ளுவார். இரையச்சம் உள்ளவர்கள் உண்டு மகிழுவார். தீயவரோ பட்டினியால் நொந்து வருந்துவார். போதனையை மதிப்பவரே பயனடைவார். அறிவுரையை புறக்கணிப்போர் அழிவடைவார். போதனையை மதிப்பவரே பயனடைவார். அறிவுரையை புறக்கணிப்போர் அழிவடைவார்.